நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே, பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேன். நல்ல பிதாவே நன்றி சொல்கிறேன். பரலோக தந்தையே நன்றி. கிருபைக்காக இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த 2025ஆம் ஆண்டில் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கேட்குற பிள்ளைகள் அனைவருக்கும் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் பேசுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை தேவன் புதிய ஆண்டு பிறந்து விட்டதே, எனக்கு புதிய கிருபைகள் தந்து விட்டாரே இயேசு, புதிய சந்தோஷம் தந்து விட்டாரே, புதிய கிருபைகள் தந்து விட்டாரே இயேசு, புதிய சந்தோஷம் தந்து விட்டாரே. பழையவை எல்லாம் ஒளிந்து போயின, புதிய ஆசீர்வாதம் நிறைவாய் தந்திடுவா. பழையவை எல்லாம் ஒளிந்து போயின, புதிய ஆசீர்வாதம் நிறைவாய் தந்திடுவார். புதிய ஆண்டு பிறந்து விட்டதே, எனக்கு புதிய கிருபைகள் தந்து விட்டாரே இயேசு, புதிய சந்தோஷம் தந்து விட்டாரே, புதிய கிருபைகள் தந்து விட்டாரே இயேசு, புதிய சந்தோஷம் தந்து விட்டாரே. நன்றி பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரங்க. இந்த புதிய ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு அதிசயம் செய்கிறவர். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புதிய கிருபைகள், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய எல்லா காரியத்திலும் ஆண்டவர் புதிய காரியங்களை செய்கிற கர்த்தர். அதுதான் ஆண்டவர் அதிசயம் செய்கிறார். இந்த வருஷம் வாக்குத்தத்தம் யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அதுதான் வாக்குத்தத்தம். நீ உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. யோசுவாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். எவ்வளோ பெரிய ஆண்டவர்! ஒருவனும் கூட எதிர்த்து நிற்க முடியாது. அதனால தான் அந்த மோசைக்கு பின்னால் யோசுவா அந்த ஊழியத்தை செய்தார். கொடுத்து ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஊழியம் செய்ய வைக்கிறார். இந்த வருஷத்தில் ஒருவேளை அன்பு பிள்ளைகளே, உங்களை யாரும் பயப்படுத்துகிறாங்களா? உங்களுக்கு யாரும் விரோதமாக எழும்பி இருக்கிறாங்களா? யாராவது எதிர்த்து நிற்கிறாங்களா? பயப்பட வேண்டாம். ஏன்னா யோசுவா கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேற்றி தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். யாது எதிர்த்து நின்னாலும் ஏசப்பா உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தருவார். 2025ஆம் ஆண்டில் ஒருவன் கூட உங்கள் முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. அப்படி ஆண்டவர் கிருபை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு பண்ணுகிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், மகிமை தேவன், பராக்கிரமசாலி. அதனால தான் யோசுவாட்ட அப்படி சொன்னார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க. அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபிக்கிற பிள்ளைகளே, ஆண்டவர் நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பலனடைந்து பறந்துருவாங்க, உயரப்ப இருப்பாங்க. உயரதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். 2025 ஆண்டு உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தெய்வம். அதனால தான் தெளிவாக சொல்கிறாரு, ஒருத்தன் கூட உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. யார் எதிர்த்துனாலும் பயப்படாத. இவ்வுலகமே எதிர்த்தாலும் ஆண்டவர் கூட இருக்கிறல்ல, பயப்படாண்டா. பாருங்கள், யோசபாத்துக்கு விரோதமாக 3 பக்கம் ஒன்றா சேர்ந்து எல்லா ராஜாவும் வந்தாங்க. 3 பக்கம் ராஜா வந்தாங்க. அம்மன் புத்திரர், மோவாபியர், சேயர் மலை தேசத்தார், அத்தனை பேர் 3 பக்கம் ராஜாக்கள், அத்தனை பேர் போர் செய்கிறவங்க எல்லாரும் எடுத்து வந்தாங்க. யோசபாத் தனிமையாக தான் இருக்கிறான்.
என்ன செய்ய, தனிமையாக நிற்கிறேன், எனக்கு இவங்களும் எதிர்த்து நிற்க பலனே இல்லை. ஒருவேளை நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமா, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமா, உங்கள் கணவனுக்கு விரோதமா, ஒருவேளை சொத்துறோம் மற்றவங்களா, எதிர் வீட்டுக்காரங்களா, பக்கத்து வீட்டுக்காரங்களா, யார் எதிராக வந்தாலும் ஆண்டவர் உங்கள் கூட தான் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், உனக்கு முன்பாக ஒருவன் கூட எதிர்த்து நிற்பது இல்லைன்னு சொல்லியிருக்காருல. அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும், பயப்படாதுங்க. யோசபாத்து பயந்து என்ன செய்யணும், பாஸ்டிங் போட்டு ஜெபிக்கிறான். அதுதான் ஆசீர்வாதம். அன்பு பிள்ளைகளை, நம்ம ஜெபத்தில் உறுதியாக இருப்போம். ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் யாரையும் எதிர்த்து நிற்க விடாதபடி பாதுகாத்து நமக்கு வெற்றியை கொடுப்பார். நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். ஜெயக்கெம்பிராமா இயேசு பெரியவர். அல்லேலூயா. ஜெபித்து பார்ப்போமே, பாஸ்டிங் போட்டு பார்ப்போமே, ஆண்டவர் அதிசயம் செய்வார. ஒருவேளை நீங்கள் உலக மனுஷனை தேடி ஓடி இருக்கலாம். எல்லாம் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம், அங்கே போவோம், இங்கே போகணும் ஓடி இருக்கலாம். பாருங்கள், பயப்படாதுங்க. எங்கே ஓடினாலுமே, எந்த மனுஷன்ட்டு போனாலுமே ஆண்டவர் அங்கே கிரியை செய்தால் தான் அந்த அற்புதங்கள் நடக்கும். அதனால முதலாவது நம்ம ஜெபிச்சுட்டு அதுக்கு பிறகு போவோமே, ஜெபித்து பார்ப்போம். கண்டிப்பாக அதிசயம் செய்கிறவர். அவர் அதிசயங்களே செய்கிற தேவன் என்பதை நிரூபித்து காட்டுவார். அதனால தான் ஆண்டவர் பக்கமாக திரும்பி அவருக்காக நம்ம வாழ போகணும். அவரோட ஜெபம் பண்ணி, இந்த யுத்தத்தில் எங்களுக்கு ஜெயத்தை தாங்கப்பா அப்படி சொல்லி நம்ம கேட்கும்போது எவனும் எதிர்த்து நிற்க முடியாது. நம்ம கூட இருந்து ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். பாருங்கள், அந்த யோசபாத்து வேற ஒன்றும் சொல்லலை. 3 நாள் பாஸ்டிங் போட்டார். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்ச போது யாருமே எதிர்த்து நிற்க முடியலை. எல்லாரும் 3 பேரும் அம்மன் புத்திர மோவின் தேச பிரைசல மோவாபியர் சேயீர் மலை தேசத்தை 3 பேரும் ஒன்றா சேர்ந்து வந்தாங்களா, ஒருவருக்கு விட்டு விட்டு விழுந்து கிடக்காங்க. என்ன நடந்துச்சு? அந்த யோசபாத்து ஜனங்களை பாடி துதிக்க வச்சாங்க, ஜெபிக்க வச்சாங்க. பாடி துதிக்கும் போது தான் அற்புதம் நடந்துச்சு. பாடி துதிக்கும் போது தான் அதிசயம் நடந்துச்சு. எல்லாரும் பாடி துதிச்சாங்க. யாருமே யுத்த குளத்துக்கு எல்லாம் 6 ரூபாய் ஈட்டியா எதுவுமே கொண்டு போகலை. யுத்த குளத்துக்கு எல்லாம் ஜெபிக்கிறாங்க. பாருங்கள், யுத்த குளத்தில் போய் பாட்டு பாடினா எத்தனை பேர் சிரிச்சிருப்பாங்க. அவங்க 3 பேரும் பார்த்து சிரிச்சிருப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, பாட்டு பாடுறாங்களே எதுக்கு, துதிக்கிறாங்களே எதுக்குன்னு. இப்படி தான் நம்ம பாட்டு பாடி துதித்து ஜெபிக்கும்போது மற்றவங்க சிரிப்பாங்க. இங்கே என்ன நடக்க போகுது, நாங்கள் எவ்வளோ ஆளு எங்களுக்கு இருக்குது, எவ்வளோ பணம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. பணத்தை வச்சுருக்கவங்க பணத்தை நோக்கி இருப்பாங்க. ஆட்கள் இருக்கிறவங்க எங்களுக்கு எவ்வளோ ஆள் இருக்குது, இவங்களுக்கு யார் இருக்கா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பாடி துதிக்கிறது அவங்ககிட்ட இருக்க பணத்தை விட, அவங்ககிட்ட இருக்க ஆட்களை விட பயங்கரமான தெய்வம் நம்ம கூட இருக்கிறா என்பது யாருக்கும் தெரியாது. அதனால் நம்ம பாடுவோம், துதிப்போம், பாஸ்டிங் போடுவோம். கண்டிப்பாக அதிசயம் செய்வார். அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். அவர் வாக்கு மாறாத தெய்வம், சர்வ வல்லமுள்ள தெய்வம். ஜெபம் பண்ணுங்களா. யோசுவோடு கூட இருந்த கத்தை நம்ம கூட இருந்த அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, என்ன சொன்னார், மோசையே கூட இருந்த நான் உன் கூட இருப்பேன். மோசே கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். அதுதான் பெரிய காரியம். மோசை கூட எப்படி இருந்தேன் அப்படி உன் கூட இருப்பேன். மோசைக்கு விரோதமாக மக்கள்லாம் எழும்பும்போது ஆண்டவர் கூட இருந்து பாதுகாத்தார். செங்கடலில் 2ஆக பிளக்கணும். செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்தான் மோசே பாருங்க. ஆனால் அந்த செங்கடல் வந்தோடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் சேர்ந்து, என்ன மோசே எங்களை என்ன கொல்ல போகிறா, எதிர்த்தால பார்த்தா செங்கடல், பின்னால் பார்த்தா பார்வோன் படை, எங்களை கொண்டு விடுவானுவே, அதுக்கு தான் நீ கொண்டு வந்தான்னு எல்லாரும் மோசை நோக்கி முறுமுறுக்காங்க. என்ன செய்யணும் தெரியல. மோசை ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். வேறு வழியே இல்லை. எந்த பிரச்சனை வந்தாலும் அவரை நோக்கி தான் கூப்பிடணும். அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதனால் ஆண்டவரை நோக்கி இந்த மோசை கூப்பிட்றான். கூப்பிடு சொல்கிறான், இந்த ஜனங்கள் இப்படி பேசுகிறாங்க, செங்கடல் இருக்கே, நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, உன் கையில் இருக்க இந்த கோலை நீட்டுன்னு சொன்னார். ஒரு சின்ன ஒரு காரியம், பெரிய காரியமா? செங்கடலை பிரிக்க வைக்கிறது லேசான காரியமா? அந்த கோலை தான் நீட்டுனா பாருங்கள், செங்கடல் பிரிஞ்சு 2ஆக நிற்குது. இவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் அதிசயங்களை செய்கிற தேவன்.
அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அன்பு பிள்ளைகளே, ரெண்டாக நிற்குது சோத்திரம். அது மட்டும் இல்லை, அந்த கடலில் வெட்டாந்தரை போட்டு விட்டுட்டார ஜனங்கள் கடந்து போகிறதுக்கு. எவ்வளோ பெரிய அதிசயம்! அந்த தண்ணிகளையும் சேறுகளையும் சகதிகளையும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி வெட்டாந்தரை போட்டு விட்ருக்காரு நடுக்கடலில். எவ்வளோ பெரிய பயங்கரமான தெய்வம் நினச்சி பாருங்களேன். நமக்கு ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். ஜனங்கள்லாம் அதுலேயே கடந்து போயிட்டாங்க. அந்த மோசே கூட இருந்த கத்தை உன் கூட இருக்கிறேன்னு யோசுவை பார்த்து சொல்கிறார. அப்போ பாருங்கள், ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அது மட்டும் இல்லை, எவ்வளோ பெரிய அதிசயம்! அந்த மோசே கையில் ஒரு கோல் கொடுத்து ஃபஸ்ட்டு மோசையும் பயப்படுறான். திக்கு நாவு, எனக்கு பேச தெரியாது, நான் எப்படி பார்வோன் முன்னாலவே நிற்க அப்படின்னு. பார்வோன் வீட்டில் தான் வளர்ந்துருக்கான், அவன் வீட்டிலேருந்து படிச்சிருக்கான். ஆனால் அவன் முன்னாலே நின்று கர்த்தர் பெரிய பெரியன்னு நிரூபித்து காட்டான். அவன் உக்கிரத்தை வணங்கி கொண்டு இருக்கிறான். அவன் வணங்குற தெய்வம் அல்ல அப்படின்னு ஏசு தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்கள், கர்த்தரே தெய்வம்னு நிரூபித்து காட்டணும். போதுக்கு பயப்படுகிறான். ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆடு மேய்ச்சிட்டு இருந்த மோசே கையில் கோல் எப்போதும் இருக்கும், மேய்ப்பும் கையில் கோல் இருக்கும். அதனால் அந்த கோலை என்ன சொன்னார்? அந்த கோலை முதலாவது பார்வோன் முன்னால் போய் கோலை கீழே போடுனார். என்ன பெரிய இதில் என்ன நடக்கும் நம்ம நினைக்கலாம். கோலை கீழே போடுனா அதில் என்ன நடக்கும்? பார்வோன் முன்னால் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எவ்வளோ பெரிய அற்புதம் நடந்துச்சு. நிறைய மந்திரவாதிகளும் மந்திரம் வச்சுட்டான், ஜெய்வனை வச்சுட்டான், அப்படி இப்படிம்பாங்க. எந்த மந்திரம் வச்சு எந்த ஜெய்வனை வச்சாலும் நம்ம ஆண்டவர் நம்ம கூட ஒரு கோல் தந்திருக்காரு. அது தெரியாது மக்களுக்கு, இன்னும் தெரியாது. நிறைய பேர் இருக்காங்க. அன்பு பிள்ளைகளே, தெரியாமல் இருந்தால் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிடுங்க. சோத்திர ஜபத்தோடு கூட இருங்க. பயங்கரமான பராக்கிரமசாலி நம்ம கூட இருக்கிறார். எவ்வளோ பெரிய அதிசயம்! கோலை கீழே போடுன்னு சொன்னார், கீழே போட்டானா பாம்பாக மாறுது. திரும்பி வாழை அப்படின்னாரு, பிடிச்சாக்கி கம்பாக மாறிட்டு. இதை கொண்டுக்கிட்டு போ, மோசைகிட்ட போ. சோத்திர பார்வோன் முன்னால் போனி மோசையை அனுப்பிவிட்டார். அதை கொண்டு போயிட்டான் வேகமாக. என்ன அற்புதம் நடந்துச்சு! அந்த பார்வோன் கண்ணு முன்னால் அந்த கோலை போடுறாரு. கீழே போட்ட உடனே இது பாம்பாக மாறுது. உடனே பாருங்க, அந்த பார்வோன் என்ன சொன்னான்னா, அந்த ஊரில் இருக்க அத்தனை மந்திரவாதி கூட்டான். அவ்வளோ ஒரு ஓடியாங்க. எல்லோரும் பெரிய பெரிய மந்திரவாதி இருக்கிறாங்க, ஓடி வராங்க. எல்லோரும் வந்து அந்த கம்பை போட்டிருக்கான், பாம்பாக மாறி இருக்கு, நீங்களும் அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறான். நேரு எல்லா மந்திரவாதி வந்து ஒவ்வொரு கம்பு ஒன்று போடுறாங்க, ஒவ்வொரு கோல் கொண்டு போடுறாங்க. அதுவளும் பாம்பாக மாறிச்சு. அப்போ மந்திரவாதிக்கு மந்திரவத்தை செய்ய முடியும். நிறைய வீட்டில் பாம்பை ஏவி விடுறாங்க, பிரச்சனை வருது, கணவன் மனைக்குள்ளே சண்டை வருது, தரத்திர பேய் வருது, கடன் அடைக்க முடியல, அப்படி கஷ்டப்படுறாங்க. பாம்பு ஏவி விட்டு குழந்தை கிடைக்கல, திருமணம் முடியாமல் தடை இருக்குது. இப்படிப்பட்ட பாம்புகளை ஏவி விட்டு நிறைய மந்திரவாதிகள் வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படி பாருங்களேன். அந்த மோசை போட்ட கோல் இருக்குல்ல, அந்த பாம்பு அவ்வளோவுமே விழுங்கிட்டு. முதல்ல எவ்வளோ பெரிய அற்புதம் ஆண்டவர் செஞ்சுருக்காரு. ஏன் நீங்கள் மந்திரவாதி, என்னை மந்திரம் வச்சுட்டான், செய்வனை வச்சுட்டானோ, என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் முடியலையே, எது செய்வனை வச்சுட்டானோ, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கலையே, படிப்பு சரியில்லையே, கவலைப்படுறீங்களா? அன்பு பிள்ளைகளே, எத்தனை பேருக்கோ ஜபிச்சிருக்கேன். பம்பாய்க்கு போன வாரத்தில் ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைகளும் படிக்க முடியல. செய்வனை வச்சு பாருங்கள். ஆண்டு இருக்கிற வேலை ஜபத்தில் இப்போ 2 வருஷமாக ஜபிச்சுட்டு இருக்கேன். ஜபத்திலே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி நிறைய வீடுகளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். நிறைய பிள்ளைகளுக்கு ஜபத்திலே படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி செய்வனை வச்சுறாங்க. சோத்திர குழந்தை இல்லாத செய்வனை வைக்கிறாங்க. செய்வனை அது மட்டும் இல்லை, வியாதியில் கஷ்டப்படுறாங்க. எல்லாம் டாக்டருக்கு மாத்திரை மருந்து பணம் போய்கிட்டே இருக்குது. அதெல்லாம் பாருங்கள், நம்ம ஜபத்திலே ஏசப்பா ஜெயம் கொடுக்குறார். எப்படி அற்புதம் செஞ்சார் பாருங்கள். மோசையை கொண்டு அந்த பாம்பு அவ்வளோ விழுங்கிட்டல. பின்ன எவன் செய்வனை வச்சா ஏன் கவலைப்படுறிய? ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது, எதிர்த்து நிற்பது இல்லை அப்படி சொல்லிட்டார். மந்திரவாதியும் எதிர்த்து நிற்பது இல்லை. வேறு உங்களுக்கு கடன் கொடுத்து வந்து திட்டுறானா, எதிர்த்து நிற்பது இல்லை. கடன் நீங்கள் அடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாசலை திறந்து கடனை அடைக்க உதவி செய்வார். தருத்தரப்படுறீங்களா? எதிர்த்து நிற்பது இல்லைன்னு கத்த சொல்கிறார். தருத்தரு பெயரில் எடுத்துப்பட்டு ஐஸ்வர்ய சமணர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவன். பிள்ளைகளை படிப்பு, வேலை காரியங்கள், பையன் சரியில்லையே, திருமணம் முடியலையே, சொல்லு கேட்க மாட்டேக்கானே அப்படி கவலைப்படுறீங்களா? சொந்த வீடு இல்லையே கவலைப்படுறீங்களா? வாடகை வீட்டில் எத்தனை நாளைக்கு நான் ஜாமனத்தெல்லாம் அடிட்டு போவேன் கவலைப்படுறீங்களா? கண்டிப்பாக ஏசப்பா ஒரு சொந்த வீடு நிச்சயமாக தருவாங்க, நிச்சயமாக தருவாங்க. அன்பு பிள்ளைகளே, சொந்த வீடு கிடைக்கணும் பரிசுத்தாவின்னு சொல்லுகிறா. கவலைப்படாதுங்க. ஏன்னா ஆண்டவர் உங்கள் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அந்த மோசையை உயர்த்தின தெய்வம் பாருங்கள். அத்தனை பாம்பை விழுங்கி போட்டு
பற்றியெல்லாம் எவன் மந்திரம் வச்சாலும் உங்களை தொடவே முடியாது. அப்படி ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வேன் வாக்கு பண்ணுகிறார். அந்த யோசுவாவை பார்த்து சொன்னார், மோசையோடு கூட இருந்த போல உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அதனால் உனக்கு முன்பாக எவனும் எதிர்த்து நிற்க முடியாது. ஆண்டவர் மோசையை ஊழியத்துக்கு யோசுவாவை அழைத்து இந்த வார்த்தையை சொல்லி தான் ஊழியத்துக்கு அழைத்தார். அந்த யோசுவா அந்த ஜனங்களுக்கு பிரைஸ் சொல்லாட்டு பாருங்கள், யோர்தான் நதி பிரவாகித்து வந்தது, அதை ரெண்டாக பிரித்து போட்டார். எரியோ கோட்டையை உடைச்சு போட்டார். கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்ததும் யோசுவா தான். பாருங்கள், அதில் அந்த வாக்குத்தத்தம் இருக்கும் பாருங்கள். 6ஆம் வசனம் சொல்கிறது, பலங்கொண்டு திடமனதாக இரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். கொடுப்பேன்னு சொல்லியிருக்காருல, சொன்னதை செய்கிற தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் என்னத்தை சொன்னார்? போன வருஷம் சொன்னார், 23ஆம் ஆண்டு சொன்னார், 24ஆம் வருஷம் சொன்னார், இன்னும் நடக்கலையே, கவலைப்படுறீங்களா? இந்த 25ஆம் ஆண்டு உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்ன வாக்குத்தத்தம், அந்த கொடுப்பேன்னு சொன்ன கானான் தேசத்தை அந்த யோசுவா மூலமாக சந்திச்சாங்க. அவங்க பங்கிட்டு கொடுத்துருக்காரு எல்லாத்துக்கும். கானான் தேசத்தை சுதந்திரிச்சாங்க. அந்த கானான் தேசம் சுதந்திரிக்கும்படியாக ஆண்டவர் அதிசயம் செய்கிறதுக்காக நன்றி, அவர் அற்புதம் செய்கிறதுக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். இன்னும் நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். பலம் கொண்டு திடமனதாக இருங்க, பயப்படாதுங்க. அன்று பலம் கொண்டு திடமாக இருங்க, பலம் கொண்டு இருங்க, சோர்ந்து போயிடாதுங்க. வீடு கிடைக்கலையே சோர்ந்து போயிடாதுங்க. சோத்துறோம், மகனுக்கு வேலை கிடைக்கலையே, சம்பளம் குறைவில்ல, என்ன படிச்சிருக்கான், எவ்வளோ காசு செலவழித்து படிக்க வச்சோம், என் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கலையே, என் பையனுக்கு திருமணக்காரி முடிக்கலையே, என் பொம்பளை பிள்ளைக்கு திருமணம் முடிக்கலையே, குழந்தை கிடைக்கலையே, கவலைப்படுறீங்களா? பலங்கொண்டு திடமனதாக இருங்க. ஆண்டவர் கண்டிப்பாக நிச்சயமாக அதிசயம் செய்வார். நிச்சயமாக தேவன் சர்வ வல்லவர். திடமனதாக இருங்க. இன்னும் கர்த்தர் சொல்கிறார், நான் யோசுவோடு கூட இருந்த கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்கவே முடியாது. எதிர்த்து நிற்பது இல்லைன்னு சொல்லியிருக்காருல, செய்வனை வைக்கிறவன் இல்லைன்னு சொல்லிட்டார்ல. உங்கள் பணத்தை களவுண்டு வச்சுருக்கானா, உங்கள் சொத்து சுகத்தை அடுத்தவன் வச்சுருக்கானா, கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து சேரும். நிச்சயமாக அவன் எதிர்த்து நிற்க முடியாது. எவன் வச்சுருக்கானோ அவன் எதிர்த்து நிற்க முடியாது. உங்கள் கையில் அதை கொடுப்பான். ஆண்டவர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி, அதிசயம் செய்கிறதுக்காக நன்றி, கிருபைக்காக இரக்கத்துக்காக தோத்துறோம். பரிசுத்த ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. தேவக்கரம் பரிசுத்தக்கார கூட இருக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒருவேளை வீட்டில் நீங்கள் செய்தி கேட்டுட்ருக்கலாம், முழங்கால் போட்டு ஜெபிங்க. அன்பு பிள்ளைகளே, கண்டிப்பாக அதிசயம் செய்வார். கண்டிப்பாக உங்களை எவனும் எதிர்த்து நிற்க முடியாது. கவலைப்படாங்க. இந்த கூட்டம் எதிர்த்து நிற்கிறதே, சொந்தக்காரங்க எதிர்த்து நிற்கிறாங்களே அப்படின்னு கவலைப்படாங்க. ஆண்டவர் பெரிய அதிசயத்தை செய்வார். இப்போ கூட நான் ஒரு வீட்டுக்கு ஜெபிச்சுட்டு வந்தேன். பாருங்கள், எதிர்த்த வீட்டுக்காரங்க எதிர்த்து நிற்கிறாங்க. தெருவில் பிரச்சனை, ஜெபிச்சுட்டு ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக சமாதானம் நடக்கும். அதேபோல் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். பெரிய காரியம் செய்வார். உங்களை யாரும் எதிர்த்து நிற்பது இல்லைன்னு கற்று சொல்லியிருக்காரு. கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக தந்தையே, நன்றி சொல்லுகிற இயேசப்பா, இந்த கிருபைக்காக இரக்கத்துக்காக தோத்துரும், அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம். இந்த 2025ஆம் ஆண்டு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறட்டும். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை. இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி கொடுங்க, தடைகளாக மாற்றி கொடுங்க. பரிசுத்த ஆண்டோட கருத்திலே அர்ப்பணிக்கிறேன். பெரிய காரியம் செய்யுங்க ஏசப்பா. யாருக்கு விரோதமாக யார் எதிர்த்து நிற்கிறாங்களோ தெரியாது. யோசபாத்துக்கு விரோதமாக எதிர்த்து நின்னாங்க. 3 பேரும் ஒருத்தங்க விட்டுன்னு விழுந்துட்டாங்க. யோசபாத்துக்கு ஜெயந்தான் கிடச்சிச்சு. ஆண்டவர் அதிசயம் செய்கிறவ. தாவீதுக்கு விரோதமாக எதிர்த்து நின்ன அந்த சோத்திரம், அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். கோலியாத்து ஆண்டவர் முறியடிச்சு போட்டார். தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்தாரு. பாருங்க, ஜெயம் கொடுக்கிற தேவன். அந்த சவுல் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி தான் என்ன, ஆண்டவர் ஜெயம் தானே கொடுத்தாரு, வெற்றி தான் கொடுத்தாரு. எதிர்த்து நிற்பதே இல்லைன்னு சொல்கிறாரு. அப்படி செய்வார் கண்டிப்பாக. பயப்படாதங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபிக்கிற பிள்ளைகளே, பயப்படாதுங்க. ஜெபத்தை மட்டும் கையில் எடுங்க. பைபிள் வாசிங்க. ஆண்டவரை மட்டும் விடாதுங்க. ஜெபத்தை விடாங்க, சோர்ந்து விடாங்க. பலம் கொண்டு திடமனதாக இரு அப்படின்னு யோசுவை பார்த்து சொல்லுகிறார். பலம் கொள்ளணும், திடமனதாக இருக்கணும். தைரியத்தை விட்டு விடவே கூடாது. எந்த
எந்த விதத்திலும் சோர்ந்து போகக்கூடாது. வருஷம் ஜெபிச்சுட்டேனே, 1 வருஷம் ஜெபிச்சாச்சு, 2 வருஷம் ஜெபிச்சாச்சு, 3 வருஷம் ஜெபிச்சாச்சு, இன்னும் நடக்கலையே, கவலைப்படாதுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து தைரியத்தை கொடுத்து ஆண்டவர் அதிசயத்தை செய்வேன்னு வாக்கு பண்ணுகிறார். பலங்கொண்டு திடமனதாக இருங்க, பலங்கொள்ளுங்க, திடமனதாக இருங்க. ரிபாலா கம்தரஷியா லைட்டு ஜேரி மிக்கராஸ்டு ஜலா பௌதனஷியாரா ஐ லாட்டா ஜனிகோ ரைபா டசிதி ஐ ஷிமலா பௌத லைட்டி ஜேகே ஐ ஷிவலா கௌரமா தீனா ஐ ஜாரி சியாரா கௌலா பாரி ஹலா தூடாரா தீனா ஐ லாட்டா ஜுனி சேகலா கம்தர பவரே மப்சீச. உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் கத்தர் வாக்கு பண்ணுகிறார். அப்படி செய்யறதுக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. தெய்வக்கரம் அசுத்தக்கரை கூட இருக்கட்டும். அதிசயம் அற்புதம் செய்ய முடியாது. ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்யுங்க. முழங்கால் படி இருக்க ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. ஜெபத்தோடு இருக்கிற பிள்ளைகளை தொடுங்கப்பா. அற்புதம் செஞ்சிருங்கப்பா. இந்த 2025 ஆண்டு பிள்ளைகளுக்கு திடமனதாக இருந்து ஆண்டவரே அந்த காரியங்களை கைவிடுறப்பன்னு உதவி செய்யுங்கப்பா. பெரிய காரியம் செய்யுங்க. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர். நன்றி சொல்கிறேன். இறக்கத்துக்கு ஸ்தோத்திரம். பெரிய அதிசயம் அற்புதம் நடக்கட்டும். பாதுகாத்து கொள்ளுங்க. திடமனதாக இருக்க உதவி செய்யுங்க. பலங்கொண்டு திடமனதாக இருக்க உதவி செய்யுங்க. அற்புதம் செய்யும் வரைக்கும் ஜெபிக்க உதவி செய்யுங்க. பைபிள் வாசிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவர் விடாதபடி வைராக்கியமாக இருக்க உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சத்ரு